அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 18/7/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, சாரி. இப்போ நம்ம காலையில் நம்ம சொல்லியிருந்தோம், நிஃப்டி ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டியோட ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 25,108, ஓகேங்களா. அதேமாரி ஹை பார்த்தீங்கன்னா 25,144. அப்போ ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்டு, நம்மளுக்கு 34 பாயிண்ட் நம்மளுக்கு ஹை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஓப்பனை பிரேக் பண்ண அந்த லோவை வந்து பிரேக் பண்ணாங்கன்னா அந்த ஹை டு லோ நம்மளுக்கு 200 பாயிண்ட் ரேஞ்ச் நம்மளுக்கு கொடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தோம் காலையிலேயே. ஏன்னா இதில் 1 வீக் ரேஞ்சில் நம்மளுக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது. நம்மளுக்கு 1 வீக் ரேஞ்சில் இன்னும் நம்மளுக்கு ஒரு 400 பாயிண்ட் பெண்டிங் இருக்குது. அதில் 200 பாயிண்ட் கொடுத்தாவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பாயிண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை டு லோ பார்த்தீங்கன்னா 25,000 ஹை வந்து 25,149, லோ பார்த்தீங்க அப்படின்னா 24,929, ஓகேங்களா. 23 நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் ரேஞ்சை வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு அந்த ஒன் டே ரேஞ்ச் வந்து நோட் பண்ணி வச்சுருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு இந்த ஸ்ட்ரைக்கில் நம்மளுக்கு கிடச்சிருந்தது, ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தாலுமே இந்த ஏரியாங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனும் ஹையும் பார்த்திங்க அப்படின்னா 56,586 ஓப்பன். ஹை பார்த்தீங்கன்னா 56,675. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம், ஓகேவா. அப்போ ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு எவ்வளோ போயிருக்காங்க அப்படின்னா 56,675 அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அப்போ 150 பாயிண்ட் மேலே போயிட்டு இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹைலேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ லோ டு ஹை பார்த்தீங்கன்னா லோ வந்து 56,204, ஹை பார்த்தீங்கன்னா 56,676. கிட்டத்தட்ட 700ன்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு இதில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இதில் 1 வீக் ரேஞ்சுக்கு இன்னும் நம்மளுக்கு 946 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 946 பாயிண்டில் 500 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சாவே ஒரு பையரோ செல்லரோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணாவே நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதேமாரி தான் நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 1 வீக் ரேஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணலை. ஆனால் நம்மளுக்கு 1000 பாயிண்டில் 500 பாயிண்ட்டு நம்மளுக்கு கீழே இறங்கும் இல்லை மேலே போகணும்னு தெரிஞ்சாவே நல்ல ஒரு பெரிய பாயிண்ட் பேங்க் நிஃப்டி நம்மளால் பிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். ஓப்பனும் ஹையும் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இந்த இதில் வந்து அமைஞ்சிருக்காங்க. ஓப்பனும் ஹையும் நம்மளுக்கு ஒன்றா அமைஞ்சிருக்காங்க, ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அப்போது ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கிறப்ப ஹை டு லோ நம்மளுக்கு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹையிலேருந்து 25,259லேருந்து 81,629 ஆல்ரெடி நம்மளுக்கு 500 பாயிண்ட்டு. இதில் இன்னும் 500 பாயிண்ட் தான் பெண்டிங்கே இருந்தது நம்மளுக்கு. இந்த வீக்கோட ரேஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 444 பாயிண்ட் நம்மளுக்கு பெண்டிங் பேலன்ஸ் இருந்தது. காலையில் நம்ம போட்ட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒன் டே ரேஞ்சு நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாவே 500 பாயிண்ட். இப்போ இவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு 600 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பாயிண்ட்டு. இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணி நம்ம பிஃபோராக நம்ம சொல்லி அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சு அதுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி நடக்குது அப்படின்னாவே, அதுவும் பிஃபோராக நம்ம சொல்கிறது நடக்குதுனாவே இந்த மார்க்கெட்டில் நம்ம பெரிய விஷயந்தான், ஓகேங்களா. நம்மளுடைய டேட்டா அந்த மாதிரி இருக்குது. அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ இந்த R1 R2 S1 S2 நம்ம காலையில் கொடுத்துருந்தோம். இப்போ R1 R2 வர்றப்ப எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். R2க்கு வரப்போ எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்காங்க
அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே ஒரு இம்பேக்ட்டு தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானதா இருக்கும். நீங்க வந்து இது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த இடத்துக்குலாம் வரப்ப என்ன இந்த மாரி ரியாக்ட் ஆகுது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில இதனுடைய ஹை லோ இப்ப 81,600 கால் புட்டோட ஹை லோ பார்த்தீங்கன்னாவே, இந்த இடத்துல அது வந்து ரியாக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானதா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரைக் வந்து 3 ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். நிஃப்டிக்கும், பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸுக்கும். இப்ப 25,300 புட்டு எக்காரணத்த கொண்டும் இந்த 198 விடவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது சப்போஸ் விட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட் கீழ வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்ல இத விட்டுட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பேக்ட் இதில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 214க்கு மேல நின்னாவே நல்ல ஒரு இம்பேக்ட் இந்த சைடு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப ஒன் டே ரேஞ்சு நம்மளுக்கு 200 பாயிண்ட் நிஃப்டில. அப்ப அந்த 200 பாயிண்ட் ஃபுல்ஃபில் பண்றவங்களையும் இவங்கள்ட்ட நம்ம எவ்வளோ பாயிண்ட் பிடிக்க முடியும்? அப்ப இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்கனாவே, நல்ல ஒரு இம்பேக்ட் இதில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகே இருந்திருக்கும். இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் செக் பண்ணாவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 57,400 புட்டு எக்காரணத்த கொண்டும் நம்பளுக்கு 772க்கு கீழயும், 685க்கு கீழயும் வரக்கூடாது. அதுக்கு கீழ இப்படி வந்தாங்கன்னா, இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இத பிரேக் பண்ணாங்கன்னா, 566ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட்டு கேப் அப்ப பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகி, இவங்க எஸ்டர்டேக்கு மேலேயே நிக்கவும், நல்ல ஒரு இம்பேக்ட் நல்ல நல்லபடியா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இவங்க மூவ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலருந்து. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ரொம்ப ஒரு இம்பேக்ட் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இந்த இடத்துல வரப்ப. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ். சென்செக்ஸ்லயும் சொல்லியிருந்தோம் 82,800 புட்டு. எக்காரணத்த கொண்டும் நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸையும் 490யும் விட்டு குடுக்கக்கூடாது. அப்படி விட்டு குடுத்தாங்கன்னா, கீழ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இல்ல அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட் மேல போறாங்க அப்படின்னா, இங்கேருந்து மேல போறப்ப, இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பேக்ட் இவங்க சைடு நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் லோ டூ ஹை பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 500 பாயிண்ட்ல நீங்க எத்தன பாயிண்ட் புடிச்சிருக்கீங்க? இதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்ப நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எந்த மாரி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கங்க. இந்த கோ இந்த கோடெல்லாம் இது எல்லாமே கோடு கிடையாது. எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன் தான். இது பிரைஸ் ஆக்ஷன்னு கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன்ல தான் இந்த வேல்யூலாம் எடுக்கும். ஓகேங்களா? எந்தெந்த ஸ்ட்ரைக் எதுக்கு மேல நின்னா இவங்கலாம் ஸ்ட்ராங். ஏன் இவங்களால இதுக்கு மேல போக முடியல? அப்ப மார்க்கெட் எங்க இருந்தது? நம்மளுக்கு R2க்கு மார்க்கெட் வந்துருச்சு. நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்க்குறப்ப, நம்ம பார்த்தோம் இல்லையாங்க? சென்செக்ஸ்ல நம்ம பார்த்தோம். இந்த இடத்துக்கு வரப்ப, அப்ப இந்த ஸ்ட்ரைக் என்ன பண்ணும்? இந்த ஸ்ட்ரைக்கு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா அந்த இடத்துலருந்து ஹை போட்டுட்டு அங்கேருந்து திரும்பியிருக்காங்களா? இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜில எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த ஏரியாக்கு மேல நின்னாவே 500 பாயிண்ட் வேற லெவல்ல இருக்கும். நம்ம சென்செக்ஸ்ல இதில எப்பயுமே மூவ்மெண்ட் அதிகமா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜிய நீங்களாவே கிரியேட் பண்ணுங்க. நம்ப வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த டேபிளுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டேபிள் 1/2 அன் ஹவருக்கு ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வரப்ப, அதனுடைய கால் அண்ட் புட்ட செக் பண்ணுங்க. அவங்களுடைய ஹை லோ வந்து அந்த ஸ்ட்ரைக்குக்கு இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.